எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நேராக டாபிக் போயிடுவோம். இப்போ ஒரு பெரியவர் 90 வயசு இப்போ கடந்துட்டார். அவர் 30 வயசில் இந்த எல்என்டி லார்சன் டியூப்ரோங்கிற கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கியிருந்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேர்லாம் சேர்த்து அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் 90 வயசு ஆகுது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவருடைய அமௌண்ட் 1450 கோடியாக இருக்குது. இதை நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அது மாதிரி யூடியூப் ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதை நீங்கள் கரெக்டாக பாசிட்டிவாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் வெகு சீக்கிரம் செல்வந்தர் ஆகலாம். ஒரு பெரியவர் ஃபஸ்ட்டு வாங்கினது ஒரு ஷேர் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஷேராக வாங்குங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோவை பலப்படுத்துங்க. நீங்கள் நீண்டகால அடிப்படையில் செல்வந்தர் ஆகிடுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம நிஃப்டி 50 ஸ்டாக்கை தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஒரு 10 ஷேரை நான் சொல்லியிருக்கேன். அல்ல அளவில்லாத பணம் அப்படின்ட்டு ஒரு 10 பாகம். அதில் ஒவ்வொன்றும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு 10 ஷேரை தேர்ந்தெடுத்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துருக்குறேன். அது உங்களுக்கே தெரியும். அந்த 10 இதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் செய்யாமல் நிறையா நண்பர்கள் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் தான் நான் இன்னும் ஒரு ஊக்கமாக ஒரு சில விஷயங்களை பாயிண்ட்டை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும். அதே மாதிரி பெல் ஐக்கானை தட்டுனீங்கன்னா ஆளுங்கிற பட்டன் வரும். அதை அழுத்துனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். அதன் மூலமாக நீங்கள் செல்வந்தர் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சரி, நம்ம வாங்கியிருக்க 10 ஷேரையும் பார்ப்போம். ஐடிசி ஷேர் நான் சொல்லும் போது வீடியோவில் குறிப்பிட்ட தேதி பார்த்தீங்கன்னா 17/6/2024. அப்போ 433 ரூபா இருந்தது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாகத்தில் அல்ல அளவில்லாத பணத்தில் ரெண்டாவது பாகத்தில் டிசிஎஸ்ஸை நான் குறிப்பிட்டிருந்தேன். 19/6/2024 அதனுடைய விலை 3830 ரூபா. அப்புறம் டாடா ஸ்டீலு மூணாவது பாகத்தில் குறிப்பிட்டிருக்கேன். அது அன்னைக்கு 21/6/2024 185 ரூபா இருந்தது. நாலாவது பாகத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருந்தேன். 24/6/2024 நீங்கள் எடுத்த தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 833 ரூபா அப்போ இருந்தது. அதுக்கு அடுத்தது அஞ்சாவது பாகத்தில் டாடா மோட்டார் சொல்லியிருந்தேன். 26/6/2024 950 ரூபா அது இருந்தது. ஹெச்சிசிஎல் ஆறாவது பாகத்தில் சொல்லியிருக்கேன். 28/6/2024 அதனுடைய விலை 1450. அப்புறம் ஏழாவது பாகத்தில் டெக் மஹேந்திரா சொல்லியிருக்கேன். 1/7/2024 அதனுடைய விலை 1450. எட்டாவது பாகத்தில் பஜாஜ் ஆட்டா சொல்லியிருந்தேன். 3/7/2024 அது 9500 ரூபா. அதுக்கடுத்து 9வது பாகத்தில் இன்ஃபோசிஸ் சொல்லியிருந்தேன். 5/7/2024 1651. அதுக்கடுத்து 10வது பாகத்தில் டாக்டர் ரெட்டி சொல்லியிருந்தேன். 8/7/2024 அதனுடைய விலை 6500. தோராயமாக இந்த 10 ஷேரையும் நீங்கள் ஒன்று வாங்கியிருந்தீங்கன்னா கூட 27,000 ரூபா வருது. அப்போ 27,000 ரூபா வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போர்ட்ஃபோலியோ சேர்த்தும் போது கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க, மாத வருமானம் அதிகமாக இருக்கிறவங்க ஏறக்குறைய ஒரே வருடத்தில் 1 லட்ச ரூபா சேர்த்துற முடியும். அதே மாதிரி மாத குறைவான வருமானம் இருக்கும், 3 வருஷத்தில் 1 லட்ச ரூபா சேர்த்துற முடியும். இப்படி 1 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ. இன்னும் ஒரு நல்ல வசதியாக இருக்கிறவங்க ஒரே நாளில் கூட அந்த 1 லட்ச ரூபாயை அவங்க சேர்த்து வாங்கிட முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1, 2, 3 இப்படியே வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா சேர்த்துறது தான் கொஞ்சம் கஷ்டம். 1 லேக் சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி மாறுதுங்கிறத பாருங்கள். ஐன்ஸ்டீனுடைய 8வது அதிசயமான கூட்டுவட்டி மூலமாக அது மாறி இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டரை யூஸ் பண்ணிங்க. அதே சமயத்தில் ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தா 18% இன்ட்ரெஸ்ட்டில் வெறும் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு லம்சமாக பண்ணுறீங்க. ஷேர் மார்க்கெட்டில் 18% பண்ணும்போது 10 இயர்ஸில் அது 5,23,000 ரூபா மாறுது.
அதே 18% இன்ட்ரெஸ்ட்டில் 15 வருஷத்தில் 11,97,000 அது மாறிடுது. 18% இன்ட்ரெஸ்ட்டில் 20 வருஷத்தில் 27,39,000 அது மாறிடுது. அதே 18% இன்ட்ரெஸ்ட்டு 25 வருஷத்தில் 62,67,000 அது மாறிடுது. அதே 18% இன்ட்ரெஸ்ட்டு 30 வருஷத்தில் 1,43,00,000 அது மாறிடுது. அப்போ 1,43,00,000 ஏறக்குறைய 1,50 கோடி. நம்ம அந்த 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீண்ட கால அடிப்படையில் எப்படியெல்லாம் மாறுது. அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த 10 ஷேர் நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்ஸு. எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே உங்களுக்கு வருடம் நல்ல டிவிடெண்ட்டை கிடைச்சிடும். நம்ம இந்த காணொலியில் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த பெரியவர் மாதிரி நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கோம் வாங்கிட்டே இருந்தோம்மா வெகு விரைவில் செல்வந்தர் ஆகிடுவோம். நாம் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்கணும். மார்க்கெட் இறங்கும் போது வசதி இருக்கிறவங்க மாத வருமானம் அதிகமாக இருக்குங்க 1, 2, 3 வாங்குங்க. அதே சமயத்தில் வசதி மாத வருமானம் குறைவாக இருக்குங்க மார்க்கெட்டை மட்டும் வேடிக்கை பாருங்கள். மார்க்கெட்டு எப்படியுமே மேலேறி தான் போயிடும். கரெக்டாக 3 வருஷம் பொறுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஷேர் வேல்யூ எதுவுமே மைனஸ் காட்டாது, எல்லாமே க்ரீனில் தான் இருக்கும். ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தாவே உங்களுடைய இந்த 10 ஷேருமே ஒரு 18% மேலே இருக்குங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன். அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். விஷயம் தெரிஞ்சவங்க தான் இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறீங்க. அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க மட்டுமே பரிதாபகரமாக கையை சுட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பங்கு சந்தை அடிப்படைகளை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். படுகொலியில் விழுந்து நஷ்டமடையாதீர்கள் என்பது என்னுடைய சேனலின் நோக்கம். நான் இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். அந்த அனுபவத்தை உதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்களும் படுகொலியில் விழுந்து நஷ்டம் அடையாதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கமே. நான் ஆரம்பித்ததுக்கு அதுதான் நோக்கம். ஷேர் மார்க்கெட்டின் முதல்ல நஷ்டத்தை தவிர்த்துருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. லாபம் கம்மியாக வந்தாலுமே நஷ்டத்தை தவிர்த்துருங்க. நாம் சொன்ன இந்த 10 நிஃப்டி ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரிஸ்க் குறைவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அந்த 10 ஸ்டாக்கும் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனிகள். நம்ம பையன் நம்ம பேரன் வந்தால் கூட அந்த கம்பெனி அப்படியே தான் இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நான் ஒரு பதிவு பெற்ற செபரிஸ்ட் இல்லை, மேலே நான் புரோக்கரும் இல்லை. நான் பணம் வாங்கிட்டு கிளாஸ் எடுப்பது டிப்ஸு கொடுப்பது அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதனால் நீங்களே ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். எதையாக இருந்தாலும் ஒரு தீர ஆலோசித்து ஷேர் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை 1000 தடவை கூட யோசிக்கலாம். நல்ல ஃபண்டமெண்டல் ஷேராக தேர்ந்தெடுத்துட்டோமா அதுக்கு மேலே நாம் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலுமே அது வளருங்கிற நம்பிக்கையோடு நாம் பேஷண்ட் மாதிரி பொறுமையாக இருக்கிறது மூலமாக நாம் பல மடங்கு லாபத்தை சம்பாதிக்க முடியும். நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர் ஆகிடுவீங்க. ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத வருமானம் டிவிடெண்ட்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய தொகையாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு பென்ஷன் இல்லைங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி ப்ரைவேட் ஜாப் பண்ணுறவங்களுக்கும் பென்ஷன் இல்லை. அதே சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பென்ஷன் கிடையாது. கடைசி காலங்களில் யாரையும் நாம் இருக்க வேண்டியதில்லை, சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேர்களை டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஸ்டாக்குங்களை தேர்ந்தெடுத்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பொறுத்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும். 20 to 40 வயசு இருக்கிறவங்களாம் ஒரு பொற்காலம், அதை புரிஞ்சுங்க. இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதையே அடிக்கடி சொல்கிறேன்ட்டு நீங்கள் இரிட்டேட் ஆகாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருளாதார சுதந்திரம் ஆகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து மீண்டும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஷேர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி நாம் செல்வந்தர் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். நீங்கள் ஒரு நோயாளி மாதிரி இருக்கணும் ஷேரை வாங்கிட்டு. அதே சமயத்தில் கொக்கு எப்படி இறக்காக காத்திருக்குதோ அந்த மாதிரி நீங்களும் காத்திருந்தால் வெகு விரைவில் செல்வந்தர் ஆகிவிடுங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த மறுபடியும் அந்த அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.